ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னையோட வீடியோவில் குரூட் ஆயில் பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா? குரூட் ஆயில் வந்து நமக்கு இந்த வீக்கில் கொஞ்சம் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இருந்திருக்கும். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே கவர் பண்ண வேண்டியது. ஆல்ரெடி வந்து நியூஸஸ் வாரதுனால என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஹை அண்ட் லோ ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போன்றப்போ ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓகே. அந்த நியூஸஸ் வார் நியூஸஸ்லாம் நமக்கு எப்போயுமே இருக்கிறது தான், எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ அப் அண்ட் டவுன் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போது ஹார்ட் டைமில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 12 மந்த் சார்ட் கொடுத்துருக்கேன், ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஹையர் டைம் ஃப்ரேம்னால் நமக்கு மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டில் வந்து எதுவும் இல்லை. ஆக்சுவலாக குரூட் ஆயிலில் நமக்கு எந்த ட்ரெண்டும் இல்லை. அப்போது இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹை எடுத்திருக்கேன். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், லோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? லோ எடுத்திருக்கேன். $34 $114 ஆப்ஷனாக மார்க்கெட் நமக்கு இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை வந்திருக்கு. இதை கனெக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மறுபடியும் இங்கே சின்னதாக இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது வந்து இது உள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. இந்த லோ, இந்த ஹை தான் ட்ரேட் ஆகுது. மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகலை, நமக்கு லோ ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன நடக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்கும், இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஆக்சுவலாக குரூட் ஆயில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரே நிமிஷம் ப்ரஷ் எல்லாம் டெலிட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரெஷ்ஷாக டெலிட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, போய்ட்டு வீக்லி சார்ட் கொடுங்க. ஓகேங்களா? வீக்லி சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கிங்க, அடுத்தடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றதை மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஹையர் ஹையில் இருக்கா, $105 $98. ஆக்சுவலாக இங்கேருந்து மார்க்கெட் $94 இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து $80 இல்லை $74 இல்லைனா $59 வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் அடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா, ஹை வந்து $105, 105, அதர்வைஸ் வந்து 98, $80, 74, 59. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த லெவலில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மேக்ஸிமம் வந்து $34 $114 ட்ரேட் ஆகும். இது உள்ளே இருக்கிறப்போ $114 உள்ளே இருக்கிறப்போ உங்களுக்கு 94னால் அடுத்து டவுன் ஆகுதுன்னா $80 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். 74 $94 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். நீங்கள் ஹோல்டிங் போகிறீங்க, ஸ்விங் ட்ரேட் போகிறீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க. இல்லை ஷார்ட் டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்க, இன்ட்ராடே பண்ணிட்டீங்க, ஒரு 2 days ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே என்ன ஆகலான்னா, நமக்கு ப்ரீவியஸாக வந்து இந்த லோ அண்ட் ஹை தான் உங்களுக்கு மார்க்கெட் என்ன இருக்கும், நமக்கு ப்ரீவியஸ் லோ அண்டு ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்காது. இது லோயர் லோ, இது ஹையர் ஹை. ஓகேங்களா? மார்க்கெட் எவ்வளோவில் இருக்குது, உங்களுக்கு $84 இருக்குது. மறுபடியும் இங்கேருந்து எவ்வளோ ஆகலாம் அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகலான்னா உங்களுக்கு $102. ஓகேங்களா? இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இன்னுமே உங்களுக்கு இந்த 2 கேண்டில், லாஸ்ட்டு 2 கேண்டில் தான் எடுத்திருக்கோம் நமக்கு. இதை போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டே சார்ட்டில் கொடுங்க. டே சார்ட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேங்களா? டே சார்ட்டில் கொடுக்குறப்போ உங்களுக்கு பியூராக சைட்வேஸ் மார்க்கெட். எந்த லோ வரப்போலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணிக்கலாம். ஹை வரப்போலாம் செல் பண்ணிக்கலாம். ஏரோ சூஸ் பண்ணிட்டேன். இங்கேருந்து என்ன இருக்குது, மார்க்கெட்டு நமக்கு இந்த ஹை மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? மறுபடியும் என்ன இருக்குது, இந்த ஹையிலேருந்து இந்த லோ மார்க்கெட் வந்திருக்கு ப்ரீவியஸாக. மறுபடியும் இங்கேருந்து என்ன இருக்குது, மறுபடியும் நமக்கு ப்ரீவியஸ் ஹை. ஓகேங்களா?
இது என்ன பண்ணணும்னா மறுபடியும் இதே மாதிரி வந்துச்சுன்னா டெலிட் ஆகிடும். போயிட்டு என்ன பண்ணணும் 6 month சார்ட்டு 3 month சார்ட் மந்த்லி சார்ட் ஓகேங்களா. இதை எடுத்துகிட்டு வீக்லி சார்ட்டில் எடுத்துகிட்டு வீக்லி சார்ட்டோட இந்த 2 கேண்டில் லோ இந்த ஹை ஓகேங்களா. இதை நோட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணலான்னா இதை நீங்கள் போய்ட்டு ஒரு 4 hour சார்ட்டில் கூட கொடுங்க. ஓகேங்களா. 4 hour சார்ட்டில் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், அந்த லோ அண்ட் ஹையை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த லோ இந்த ஹை இந்த லோ இந்த ஹை ஓகேங்களா. மறுபடியும் மார்க்கெட் வந்து நமக்கு $84 லோ, $102 ஹை. எவ்வளோ உங்களுக்கு $84 லோ ஓகேங்களா. ஹை எவ்வளோ $102, $102 ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் நமக்கு என்ன நடக்கலாம்னா இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். $102 $102 ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே பை பண்ணால் எங்கே செல் பண்ணணும்னு தெரியும் ஆக்சுவலாக. ஓகேங்களா. இந்த ஷார்ட் டைமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு 2 daysல ட்ரேட் எடுக்கிறீங்க, 3 நாள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நமக்கு வந்து 10ஆம் தேதியிலேருந்து 10th 26 இந்த மாதம் ஃபுல்லாகவே மார்க்கெட் எது உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. $84 $102. அதர்வைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேலன்ஸ் பண்ணி என்ட்ரிஸ் எடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ப்ரீவியஸாக என்ன இங்கேருந்து என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த பேஸ் ஓகேங்களா. இங்கே வந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிற மார்க்கெட்டு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுக்குற சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதர்வைஸ் வந்து 102.84 ஓகேங்களா. இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் அடுத்த லெவல்ஸ் என்ட்ரி எடுக்கணும்னா எடுத்துக்கணும். இது வந்து ஓவரால் ஷார்ட் டைமுக்கான இது ஆக்சுவலாக லெவல்ஸு. ஹையர் டைம் ஃப்ரம் ஒரு 1 week நம்ம ஹோல்டு பண்ணிட்டீங்க, இல்லை 1 month ஹோல்டு பண்ணிட்டீங்க. அடுத்த ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், போயிட்டு மந்த்லி சார்ட் கொடுங்க. ஓகேங்களா. மந்த்லி சார்ட்டில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த கேண்டில் வந்து நமக்கு இப்போது சப்ளை அண்ட் டிமாண்டுக்காக க்ரியேட் ஆன கேண்டில். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சப்ளை அண்ட் டிமாண்ட்னா திடீர்னு வார் நியூஸஸ் வந்ததுனால இன்க்ரீஸ் ஆச்சு. அதர்வைஸ் என்ன பண்ணுங்கள், இந்த ஹை அண்ட் லோ கொடுத்துட்டு நமக்கு வந்து $102 மேலே மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கார், $114 ஓகேங்களா. இந்த ஹை. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு என்ன ஆகலை, $101 மேலே சஸ்டெயின் ஆகலை. 0.618. குரூட் ஆயில் வந்து என்ன வரும்னா உங்களுக்கு $93 தான் வரும் ஆக்சுவலாக. ஓகேங்களா. $93 வரும். $93 உங்களுக்கு மறுபடியும் வந்து பிலோ வீக்லியில் க்ளோஸ் ஆகிருக்கும். 0.618 $101 வந்தோடனே மார்க்கெட் என்ன இருக்குது உங்களுக்கு கிளியராக டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சா, இங்கே வந்துருச்சா, டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சா. இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம இதை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இதை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இந்த எரேஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து இப்போ நமக்கு ட்ரெண்ட் என்ன இருக்குது, ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸில் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அப்போது மார்க்கெட்டு மறுபடியும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு பிலோ இந்த லெவலில் இருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க்கெட் அடுத்து மூவ் ஆகும். உங்களுக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இல்லைனா என்ன நியூஸஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். இது கூட என்ன பண்ணணும்,
ஃபிப் ரீடெஸ்ட்மெண்ட்டு, ஃபிப் டார்கெட் பார்க்கணும், செக் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அடுத்தது வந்து மந்த்லி டே சார்ட்டு சூஸ் பண்ணுங்கள். டே சார்ட்டில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ டே சார்ட்டோட ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? மார்க்கெட் நமக்கு என்ன ஆகலாம், $98 3.38 இருக்குது. ஓகேங்களா? இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணலை. ஃபிப் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். லோ டு ஹை தான் பண்ணணும். ஓகே, லோ டு ஹை. லோ டு ஹை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து நமக்கு கிளியராக எங்கே இருக்குது, இந்த லோ டு ஹை போயிட்டு 0.618 பிரேக் அவுட்டும் பண்ணலை. எவ்வளோ, 0.618, $84 லோ. ஓகேங்களா? அங்கேருந்து $98 ஹை. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு இப்போது லெவல்ஸ் கிடச்சிருச்சா, மார்க்கெட்டு ட்ரேடிங் லெவல்ஸ் கிடச்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஃபிப்போட லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து இன்னுமே லோவர் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு 84 to $101. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற வரைக்கும் இதுக்குள்ளே என்ட்ரி எடுங்க. இல்லை அப்படின்னு என்ன பண்ணுங்கள், இதை பிரேக் அவுட் பண்ணுறப்போ நமக்கு எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ அந்த பக்கம் மார்க்கெட் என்ன ஆகலாம், நமக்கு $84 84.5 இது லோ. ஹை என்ன உங்களுக்கு $101 101. ஓகேங்களா? 0.70. ஸோ இது ஹை. ஸோ இது உள்ளே தான் இருக்குது. இது உள்ளே இருக்கிற வரைக்கும் என்ன ஆகலாம்னா மார்க்கெட் வந்து நமக்கு இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, மறுபடியும் இந்த ஹை, ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ. ஓகேங்களா? இந்த லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இதை நோட் பண்ணிட்டு இதை 84 101 இதை பிரேக் அவுட் பண்ணலைன்னா மார்க்கெட் இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதர்வைஸ் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோஸ் பிடிச்சதான் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது நமக்கு அடுத்து ஏதாவது என்ன வார் நியூஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, $101 பிரேக் அவுட் பண்ணல, மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த ஹைலெல்லாம் போய்ட்டு செல் என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நன்றி, வணக்கம்.